மைண்ட் ஃப்ரெஷ் மழை சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். என்று நாம் பார்க்கவிருப்பது திலகவதி IPS அவர்கள் எழுதியதும் சாகித்ய அகாதமி விருது பெற்றதுமான கல்மரம் நாவல். கதைக்குள் செல்வோமா? காசு வச்சுருக்கீங்களாமா என்று தூக்கம் கலையாத குரலில் கேட்டபடியே பாயில் புரண்டு படுத்தான் காசி. சுள்ளென்று அடித்த வெயில் அவன் முகத்தில் உரைத்தது. சற்று முன் வீடு வந்து சேர்ந்த ஆதிலக்ஷ்மி அவள் வேலை செய்கின்ற வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்திருந்த பழைய சோறு, குழம்பு, காய்கறிகளை எல்லாம் வீட்டு பாத்திரங்களுக்கு மாற்றிக்கொண்டிருந்தாள். எமோ என்று குரல் கொடுத்தபடி வீட்டிற்குள் வந்தாள் காவேரி. சிறிய எவர் சில்வர் தூக்கில் இருந்த டீயை கிளாஸில் ஊற்றி கொண்டிருந்த ஆதிலக்ஷ்மி மகளின் குரல் கேட்டு குடிசைக்குள் எட்டி பார்த்தாள். உன் மவனுக்கு காசு வேணுமா? சம்பாதிச்சு கொண்டாந்து கொட்டி வச்சிருக்காரு அந்த மூலையில், அதிலிருந்து ஒரு படி அள்ளி கொடு. காலி டம்ளரையும் டீ தூக்கையும் எடுத்துக்கொண்டு குனிந்து வீட்டிற்குள் வந்தாள் ஆதிலக்ஷ்மி. படுத்திருந்த மகன் அருகே உட்கார்ந்தாள். எந்திரிடா, டீ ஆறி போகுது, குடிச்சுக்க. மகனின் தலையை ஆதரவாக கோதிவிட்டாள். வெடியறதுக்கு முன்னால் எழுந்திருச்சு நான் இங்கே எலும்பை முறிச்சுக்கிறேன், எனக்கு ஒருவா டீ தண்ணி இந்தான்னு தருவியா நீ? ராவெல்லாம் ஊரை சுற்றிப்பிட்டு வந்து 9 மணி வரைக்கும் கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்காரு கவர்னரு. அவருக்கு விழுந்து விழுந்து உபசாரம் பண்ணுற. அடுப்படியில் இருந்த மண்ணெண்ணெயை எடுத்து கால்விரல் இடுக்கில் இருந்த சேற்றுப்பொன் மீது தடவிய காவேரி பாவடையிலும் தாவணியிலும் எண்ணெய் கரை பட்டு விடாதபடி ஆடைகளை முழங்காலுக்கு மேலே நகர்த்தி விட்டு கொண்டாள். யாரடி உன்னை டீ தண்ணி குடிக்க வேணான்னு சொன்னது? உனக்கும் சேர்த்து 3 டீயா சொம்பு எடுத்து போய் நீயே வாங்கியாரது தானே? என்னத்துக்கு இத்தனையோண்டு தூக்கில் 2 சிங்கிள் வாங்கியாந்த என்று சொல்லி நொடித்து கொண்டாள் ஆதிலக்ஷ்மி. ரொம்ப தாராள தண்ணி பந்தல் தான் அங்கே பாரு. காவேரி குடிசைக்குள் தொங்கிய ஒயரின் நுனியில் பல்பில்லாமல் இருந்த லைட் பாயிண்டை காட்டினாள். 15 ரூபாய் ஜாஸ்தியாக கேட்குறாங்கன்னு பல்பை கழட்டி வச்சின்னு இருக்கேன் நீ. அத்தனை வசதி, ரொம்ப தாராளமாக இருந்த. முதல்ல அத்தை போடு. இந்த முட்டை விளக்க வச்சுக்கிட்டு நேத்தெல்லாம் தடுமாறிட்டேன் நான். தடுமாறுவேன். கல்யாணம் கட்டிக்கிட்டு போகிற வரைக்கும் உங்கள் அக்கா இதே முட்டை விளக்கு வெளிச்சத்தில் தான் ஆக்கி போட்டுக்கிட்டு இருந்தா. ஒரு பேச்சை சொல்லி இருப்பாளா? உனக்கு திமிரு ஜாஸ்தி. ஆதிலக்ஷ்மி தலைமுடியை அவிழ்த்து கையால் தட்டி இறுக முடிந்து கொண்டாள். அக்கா அப்படி ஊமையாக இருக்கிறத தொட்டு தான் அவள் புருஷனும் மாமியாக்காரையும் அவள் அந்த கதியில் வச்சிட்ருக்காங்க. எதுக்கோசரம் நானும் அவளை மாதிரியே இருக்கணும்? முழங்கையால் பாவாடையை இறுக்கி பிடித்தபடி எழுந்தாள் காவேரி. போன தையில் திருமணம் முடித்து வாழப்போன தன் மூத்த மகள் கன்னியம்மாளை நினைத்து கொண்டாள் ஆதிலக்ஷ்மி. மகனின் நினைவிலோ மகளின் திருமணத்திற்காகப்பட்டிருந்த கடனின் நினைவிலோ அவள் கண்கள் கலங்கின. எந்திரிப்பா, இன்னைக்கு அப்படியே ஒரு 8 போய் அந்த கன்னியம்மா பொண்ணை பார்த்துட்டு வாப்பா. வாயும் வயிறுமா இருக்கிறா மவ. நினச்சாப்புல நாம் போகிறதுக்கு உண்டா, இல்லை வர்றதுக்கு தான் உண்டா? வர சொல்ல எல்லாம் வண்டி நிறைய சீர்கொண்டாரணம்னு சம்மந்தியம்மா நினைக்கிறாங்க. நீனா இப்படியே ஏதோ வேலையாக வந்தேன்னு ஒரு வார்த்தையிலேயே முடிச்சுக்கலாம். ஆமாம், இவர் அப்படியே பக்கம் பக்கமாக வேலை பார்த்துக்கினே இருக்காரு பாரு. அத்தொட்டு அவங்க இவர் சொன்னதும் சடக்குன்னு நம்பிடுவாங்க. போவியா? விருட்டென்று எழுந்து பாயில் உட்கார்ந்த காசி அடி செருப்பால என்று காவேரியை அடிப்பது போல கையை ஓங்கினான். அவள் சிரித்து கொண்டே அவன் கைக்கு அகப்படாதவாறு சுவர் ஓரமாக நகர்ந்து கொண்டாள். அதானே, என்னத்துக்குடி அவனை இலக்காரம் பண்ணுற? அவன் மேலே பார்க்காமத்தான் நாம் ஆளாயிட்டோமா? உனக்கு என்ன தெரியும்? ஜல்லி போடுறேன்னு சாரத்து மேலே ஏறி 3வது மாடியிலேருந்து உங்கள் அப்பன் கீழே விழுந்து உசுரை விட்டுச்சே. அப்போ உனக்கு 4 வயசு. பேச்சுக்கு பேச்சு என் மவனை நல்லா படிக்க வச்சு டாக்டர் வேலைக்கு அனுப்ப போகிறோம் பாருன்னு சொல்லும். கடைசியில் அந்த மவன் 10 வயசுலேருந்தே உழக்க வேண்டியதாக போச்சு. ஆதிலக்ஷ்மி குடிசையின் கிழக்கு பார்த்த சுவரில் வட்டமாக பூசியிருந்த மஞ்சளையும் அதன் நடுவே 3 பட்டைகளாக ஓடிய குங்கும கீற்றினையும் பார்த்தாள். அதிலிருந்து
ஒரு முழ நீளத்திற்கு கீழே தரையில் சுவரில் சாத்தினார் போல வைக்கப்பட்டிருந்த படங்களையும் பார்த்ததுமே அவனுக்கு கண்கள் கலங்கின. இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம்.